கேள்வி எண் 50. பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை. இதுல சரியான விடை ஆப்ஷன் சி வெறுப்பு. கேள்வி எண் 51. பொருட்டன்று பிரித்து எழுதுக, உரிய விடையை குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் சி பொருட்டு கூட்டல் அன்று. கேள்வி எண் 52. பொறுத்துக சொல்லியிருக்காங்க. முதல்ல ஆயுத குறுக்கம். இதற்கு சரியான பொருத்தம் கற்றீது. இரண்டாவது ஐகார குறுக்கம். இதற்கு சரியான பொருத்தம் கடலை. மூன்றாவது ஔகார குறுக்கம். இதற்கு சரியான பொருத்தம் வௌவால். நான்காவது மகர குறுக்கம். இதற்கு சரியான பொருத்தம் மருணம். விடை ஆப்ஷன் டி 3, 4, 1 மற்றும் 2. கேள்வி எண் 53. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 54. பின் வருவனவற்றை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல விரிநீர். இதற்கு சரியான பொருத்தம் வினைத்தொகை. இரண்டாவது மலரடி. இதற்கு சரியான பொருத்தம் ஓமை தொகை. மூன்றாவது மா, பலா, வாழை. இதற்கு சரியான பொருத்தம் உம்மை தொகை. நான்காவது முதுமரம். இதற்கு சரியான பொருத்தம் பண்பு தொகை. விடை ஆப்ஷன் பி 2, 3, 4 மற்றும் 1. கேள்வி எண் 55. பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. முதலில் 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது. இதற்கு சரியான பொருத்தம் வினைமூற்று. 2 முக்காலத்தையும் உணர்த்துவது. இதற்கு சரியான பொருத்தம் வினையச்சம். மூன்றாவது படித்தல், கற்பித்தல், எழுதுதல். இதற்கு சரியான பொருத்தம் தொழில் பெயர். நான்காவது முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது. இதற்கு சரியான பொருத்தம் பெயரச்சம். விடை ஆப்ஷன் சி 2, 3, 4 மற்றும் 1. கேள்வி எண் 56. பொருந்தாத இணையினை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மருதம், மீன் பிடித்தல், உப்பு விற்றல். கேள்வி எண் 57. அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கண், கண்டம், கண்டு, கண்ணி. கேள்வி எண் 58. அப்பிசி மாசம் அடமழை இம்பாங்க. இத்தொடரில் பிழை நீக்கிய வடிவம் எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஐப்பசி மாசம் அடைமழை என்பார்கள். கேள்வி எண் 59. கீழே தர பெறுவனவற்றுள் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2, 3 சரியானவை. கேள்வி எண் 60. கூவா முன்னம் இளையோன் குறுகினி. கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், வினையச்சம். கேள்வி எண் 61. பொருத்துக கொடுத்திருக்காங்க. முதல்ல வாளை. இதற்கு சரியான பொருத்தம் இளம்பெண். இரண்டாவது உலை. இதற்கு சரியான பொருத்தம் பிடரிமயிர். மூன்றாவது விலை. இதற்கு சரியான பொருத்தம் தயிர். நான்காவது வழை. இதற்கு சரியான பொருத்தம் சுரப்புன்னை மரம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 3, 4, 1 மற்றும் 2. கேள்வி எண் 62. இன்மையுள் இன்மை விருந்தொரால். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பண்பாகு பெயர். கேள்வி எண் 63. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அம்புஜதம்பாள். கேள்வி எண் 64. கீழே காண பெறுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. கேள்வி எண் 65. பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. ஒரு சைட்ல நூலையும் இன்னொரு சைட்ல அதோடைய ஆசிரியர் பெயரையும் கொடுத்திருக்காங்க. முதல்ல பாண்டியன் பரிசு. இதற்கு சரியான பொருத்தம் பாரதிதாசன். குயில் பாட்டு. இதற்கு சரியான பொருத்தம் பாரதியார். ஆசிய ஜோதி. இதற்கு சரியான பொருத்தம் கவிமணி. சங்கொலி. இதற்கு சரியான பொருத்தம் நாமக்கல் கவிஞர். ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 1, 4 மற்றும் 2. கேள்வி எண் 66. தொண்டர் சீர் பரப்புவார் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சேக்கிழார். கேள்வி எண் 67. 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பொருத்தம் ஆப்ஷன் பி பரிபாடல்.
கேள்வி எண் 68. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 சரியானவை. கேள்வி எண் 69. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ராமானுஜர். கேள்வி எண் 70. 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு. கேள்வி எண் 71. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. கேள்வி எண் 72. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. பொருத்தலாமா? முதல்ல கொண்டல். கொண்டல் என்பதற்கு சரியான பொருத்தம் மேகம். இரண்டாவது தாமம். இதற்கு சரியான பொருத்தம் மாலை. மூன்றாவது புரிசை. இதற்கு சரியான பொருத்தம் மதில். நான்காவது மல்லல். இதற்கு சரியான பொருத்தம் வலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 1, 4 மற்றும் 2. கேள்வி எண் 73. முக்கூடர் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 3. கேள்வி எண் 74. விற்பெருந்தடந்தோள் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ராமன். கேள்வி எண் 75. திருவேங்கட அந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பிள்ளை பெருமான் ஐயங்கார். கேள்வி எண் 76. ஐங்குறுநூறில் முல்லை திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பேயனார். கேள்வி எண் 77. கீழே காண பெறுவனவற்றுள் எவை சரியற்றவை என்று கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 சரியற்றவை. கேள்வி எண் 78. பொருந்தாத இணை இணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழன் சிலப்பதிகாரம். கேள்வி எண் 79. திருக்கடிகம் பற்றிய கூற்றுகளுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்கடிகம் 102 வெண்பாக்களை கொண்டது. கேள்வி எண் 80. பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் டேஷ் என்பதாகும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாம்பு. கேள்வி எண் 81. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. ஸோ சரியா பொருத்தலாமா? முதல்ல பாடு என கூறியவுடன் பாடுபவர். இதற்கு சரியான பொருத்தம் ஆகு கவி. இரண்டாவது ஓசை நலம் சிறப்பிக்க பாடுபவர். இதற்கு சரியான விடை மதுர கவி. மூன்றாவது தொடர் நிறை செய்யுள் பாடுபவர். இதற்கு சரியான விடை வித்தார கவி. மூன்றாவது சொல்லணி அமைத்து பாடுபவர். இதற்கு சரியான விடை சித்திர கவி. ஸோ விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 2 மற்றும் 1. கேள்வி எண் 82. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். கேள்வி எண் 83. மறுபடியும் ஒரு பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. ஸோ மூலிகைகளுடைய பொது பெயர்களையும் சிறப்பு பெயர்களையும் கொடுத்திருக்காங்க. நம்ம சரியா பொருத்தலாமா? முதல்ல தூதுவளை. இதற்கு சரியான பொருத்தம் ஞான பச்சிலை. இரண்டாவது கற்றாழை. இதற்கு சரியான பொருத்தம் குமரி. மூன்றாவது கரிசலாங்கண்ணி. இதற்கு சரியான பொருத்தம் தேகராசம். நான்காவது குறுமிளகு. இதற்கு சரியான பொருத்தம் இந்திய மருந்து. ஸோ விடை ஆப்ஷன் டி 2, 1, 4 மற்றும் 3. கேள்வி எண் 84. வரிசை ஒன்றுடன் வரிசை 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கொலையிலே களவே காமத்தி விழைவு. இதற்கு சரியான பொருத்தம் உடம்பில் தோன்றுவன. இரண்டாவது பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனிச்சொல். இதற்கு சரியான பொருத்தம் சொல்லில் தோன்றுவன. மூன்றாவது வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி. இதற்கு சரியான பொருத்தம் உள்ளம் தன்னில் தோன்றுவன. நான்காவது பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார். இதற்கு சரியான பொருத்தம் என்பது இயல்பே. ஸோ விடை ஆப்ஷன் பி 3, 4, 1 மற்றும் 2. கேள்வி எண் 85.
மறுபடியும் ஒரு பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. ஸோ பொருத்தலாமா? முதல்ல தஞ்சை ஆப்ரகாம் பண்டிதர், இதற்கு சரியான பொருத்தம் கருணாமிர் சாகரம். இரண்டாவது விகோ சூரிய நாராயண சாஸ்திரியார், இதற்கு சரியான பொருத்தம் மான விஜயம். மூன்றாவது கோமல் சுவாமிநாதன், இதற்கு சரியான பொருத்தம் தண்ணீர் தண்ணீர். நான்காவது முதுநாரை, இதற்கு சரியான பொருத்தம் இசைநூல். ஸோ விடை ஆப்ஷன் சி 3, 4, 1 மற்றும் 2. கேள்வி எண் 86. பதிற்றுப்பத்தின் 5ஆம் பதத்தில் பாடப்பட்ட மன்னன் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன். கேள்வி எண் 87. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் பொருத்தமற்றதை சுட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. கேள்வி எண் 82. மறுபடியும் ஒரு பொருத்துக்க கொடுத்திருக்காங்க. ஸோ முதல்ல நீல் நெடுங்கண்ணி, இதற்கு சரியான பொருத்தம் விசாலாட்சி. இரண்டாவது வால் நெடுங்கண்ணி, இதற்கு சரியான பொருத்தம் கட்கநேத்ரி. மூன்றாவது பழமலைநாதர், இதற்கு சரியான பொருத்தம் விருத்தகீரீஸ்வரர். நான்காவது செம்பொன் பள்ளியார், இதற்கு சரியான பொருத்தம் ஸ்வர்ணபூரீச்சுரர். ஸோ விடை ஆப்ஷன் சி 2, 1, 4 மற்றும் 3. கேள்வி எண் 89. சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையின் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தமிழ் இன்பம். கேள்வி எண் 90. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி புனிதவதி. கேள்வி எண் 91. விடை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வாணிதாசன். கேள்வி எண் 92. தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பருதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சூரிய நாராயண சாஸ்திரி. கேள்வி எண் 93. கீழ்காணும் கூற்றுகளுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஒத்துழையாமை இயக்கத்தின் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். கேள்வி எண் 94. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடில் ஆசிரியர் பெயரும் இன்னொரு சைடில் சிறுகதைகளையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியாக பொருத்தலாமா? முதல்ல வாவேசு ஐயர், இதற்கு சரியான பொருத்தம் மங்கையர்க்கரசியின் காதல். இரண்டாவது தாண்டவராய முதலியார், இதற்கு சரியான பொருத்தம் பஞ்சதந்திர கதைகள். மூன்றாவது செல்வ கேசவராய முதலியார், இதற்கு சரியான பொருத்தம் அபிநாயக் கதைகள். நான்காவது கூபா ரா, இதற்கு சரியான பொருத்தம் காணாமலேயே காதல். ஸோ விடை ஆப்ஷன் டி 2, 1, 4 மற்றும் 3. கேள்வி எண் 95. பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பொது உடைமை புதுமை பித்தன். கேள்வி எண் 96. துய்ப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆனந்த ரங்கர். கேள்வி எண் 97. புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ லட்சுமி. கேள்வி எண் 98. அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி காமராசர். கேள்வி எண் 99. மனநூல், இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி திருத்தக்கதேவர். கேள்வி எண் 100. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ பொருத்தலாமா? முதல்ல அம்பை, இதற்கு சரியான பொருத்தம் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. இரண்டாவது அனுராதா ரமணன், இதற்கு சரியான பொருத்தம் கால சுமை தாங்கி. மூன்றாவது திலகவதி, இதற்கு சரியான பொருத்தம் காளி. நான்காவது பாக்கியா, இதற்கு சரியான பொருத்தம் வலம்புரி. ஸோ விடை ஆப்ஷன் ஏ 4, 3, 2 மற்றும் 1. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குவிஸ் ஹப்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோடைய ஆன்சர்ஸ் கீஸை பார்த்தோம். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.